திருவண்ணாமலை சிவனடியார் சொல்லுவார். என்னுடைய பேர் சிவசக்தி யோகிராம். நான் திருவண்ணாமலையிலிருந்து தில்லைக்கு பயணமாகி வந்திருக்கேன். இதனுடைய விழாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க, ராஜராஜ சோழன் வந்து இந்த திருமுறையை கண்டெடுக்கிறதுக்காக, அதாவது நாரையூரில் இருந்து நம்முடைய நம்பியாண்டார் தான் அந்த திருமுறையை முதல்ல நமக்கு எடுத்து கொடுத்தாரு. இந்த நம்பியாண்டார் இதை எடுத்து கொடுக்கறதுக்கான முதல் காரணம் யார் அப்படின்னாக்க, நம்பியாண்டாருடைய வரலாறு என்னன்னாக்கா, அவங்க ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து விநாயகருக்கு பூஜை பண்ண கூப்பிட்டு போவார். யாரை? நம்பியாண்டாரை கூப்பிட்டு போவார். அவர் நம்பியாண்டாரை கூப்பிட்டு போகும்போது அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு காலதாமதம், ஒரு பயணம், வெளியில் பயணம் போக வேண்டிய சில சூழ்நிலை ஏற்படுது. அந்த பயணம் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அந்த நம்பியாண்டார் என்ன பண்ணுவார், விநாயகருக்கு பூஜை பண்ண போவார். விநாயகருக்கு பூஜை பண்ண போகக்கூடிய காலத்தில் எல்லா அபிஷேகமும் முடிச்சிடுவார். எண்ணெய் காப்பு வச்சுருவார். இது பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், எல்லா அபிஷேகத்தையும் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணுவார். அந்த நெய்வேத்தியம் பண்ணுற காலகட்டத்தில் என்ன பண்ணுவார், அப்பா வந்து நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த நெய்வேத்தியத்தை எடுத்தது பார்த்ததும் இல்லை, அவர் ஒன்றும் கண்டதில்லை. அந்த நெய்வேத்தியத்தை எடுக்கிறதுக்காக குழந்தை வந்து போராடுது, விநாயகர்கிட்ட போராடுறாரு. இந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடுன்னு சொல்லி நம்பியாண்டார் வந்து விநாயகர்கிட்ட போயிடுறாரு. அப்படி சாப்பிடலை அப்படின்னாக்க நான் இங்கே மண்டையை உடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது விநாயகர் வந்து அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுக்கிறார். அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு முடித்து மணி 11 மணி 12 மணி ஆகிடுது. 12 மணி ஆன காலகட்டத்தில் நான் எப்படி இன்னும் நான் ஸ்கூலுக்கு போனால் என்னை எப்படி சேர்த்துவாங்க, என்னை ஆசிரியர் திட்டுவாங்க, என்னை வெளியே அனுப்பிச்சுடுவாங்க, நீ தான் எனக்கு வந்து சொல்லி உபதேசம் கொடுக்கணுன்றாரு. அந்த பொல்லா பிள்ளையார் தான் வந்து நம்பியாண்டாருக்கு வந்து அருள் கொடுக்குறாரு, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அது ராஜராஜ சோழனுக்கு தெரியுது. யாருக்கு? இங்கே நம்பியாண்டான்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு தான் அவர் கொடுத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டாரு. அவருக்கு எல்லா சிறப்புகளும் தெரியும் அப்படிங்கிறது ராஜசோழனுக்கு யார் மூலியமாக? கீழ்கோபுரம். ஆமாம், அங்கேருந்து கீழ்கோபுரம். அந்த கீழ்கோபுரம் வழியாக தான் அங்கே தான் நம்முடைய திருவாசகமாக அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனுக்கு வந்து நம்பியாண்டார் மூலியமாக தெரியுது. நம்பியாண்டார் மூலியமாக தெரிகிற போது தான் ராஜராஜ சோழன் வந்து இதை கண்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. அப்படி வந்து கண்டெடுக்கிற காலத்தில் வருகோல தான் இங்கே வந்து அந்த ஓலையை கேட்கும்போது, இந்த ஓலைக்கு உரிமையானவர்கள் கையொப்பம் போட்டு வச்சுருக்காங்க. 4 நால்வர்கள் கையொப்பம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய கையொப்பம் 4 பேரும் வந்தால் தான் இந்த ஓலையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற டீச்சர்களும் எங்களுடைய கோயில் அந்த நிர்வாகத்தை சொல்லிடுது. அதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழன் வந்து 4 உருவாக்கி பூஜை பண்ணி கொண்டு வந்து நம்முடைய திருவாலையை கேட்கறதுக்கு பூஜை பண்ணி கொண்டு வராரு. இந்த 4 பேரும் வந்த உடனே அவருக்கு கொடுக்க வேண்டிய ஓலையை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே டீச்சர்கள் அனுமதி கொடுத்துட்றாங்க, ஓலையை எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு எடுக்கிற காலகட்டத்தில் தான் அவங்க எப்போ சொல்கிறாங்க, அப்போது அந்த ஓலையை அந்த அறையை திறந்து அந்த திருவோலையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தர்றாங்க. அதில் எல்லாமே மேலே கரையான் அரைச்சிருச்சு. கரையான் அரைச்ச பிறகு நமக்கு தேவையான ஓலைகள் மட்டுமே அதில் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. தேவையில்லாத ஓலைகள்லாம் போனது இருக்கிற 1400 ஓலைகள் நமக்கு அதிலிருந்து நமக்கு அந்த திருமுறை நமக்கு கிடைச்சிருக்கு. மீதிகள்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. அதனுடைய வரலாறு அதுதான், அந்த கண்டெடுத்த வரலாறு தான் இந்த வரலாறு.